வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப வித்தியாசமான விஷயத்த பத்தி பேச போறோம். உங்க கையில இருக்கிற ஃபோனுக்கும் ஒரு சின்ன மெழுகுவர்த்தி சுடருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்குள்ள ஒரு மறைக்கப்பட்ட தொடர்பு இருக்கு. வாங்க அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, உங்க ஃபோன்ல பிரைட்னஸ் செட்டிங் இருக்கும் இல்லையா? அத நீங்க கூட்டி குறைப்பீங்க. ஆனா அப்படி நீங்க மாத்தும்போது, நீங்க எத அளக்குறீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரகாசமான ஸ்கிரீன் உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். நம்மள சுத்தி எங்க பார்த்தாலும் ஸ்கிரீன் தான். ஃபோன், லேப்டாப், டிவின்னு சொல்லிட்டே போகலாம். இந்த கம்பெனிகள் எல்லாம் ஒரு பெரிய ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. யாரு ரொம்ப பிரகாசமான ஸ்கிரீனை உருவாக்குறதுங்கிறது தான் அந்த போட்டி. உச்சக்கட்ட பிரகாசத்தை அடையணும்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்க தியேட்டர்ல பாக்குற ஸ்கிரீனோட பிரகாசம் வெறும் 50 யூனிட்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வர HDR டிவியோட பிரகாசம் 1500க்கும் மேல. அதாவது தியேட்டர் ஸ்கிரீனை விட 30 மடங்குக்கு மேல பிரகாசம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம் எதுன்னு. அப்போ இந்த பிரகாசத்தை எப்படிதான் அளக்குறாங்க? அதுக்கு ஒரு யூனிட் இருக்கு. அதுக்கு பேரு தான் கேண்டலா பர் ஸ்கொயர் மீட்டர். கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? சிம்பிளா நிட்டுன்னு சொல்லுவாங்க. உங்க ஃபோன் 1000 நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு சொன்னா அது இந்த அளவீட்டை தான் குறிக்குது. நம்ம டெக்னாலஜில வர இந்த வெளிச்சத்தை அளக்குறதுல நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கோம் இல்லையா? ஆனா இந்த நவீன அளவீட்டுக்கு பின்னாடி ஒரு பழமையான ரகசியம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? சரி, இப்போ இந்த ஹைடெக் உலகத்திலிருந்து அப்படியே பின்னோக்கி போய் ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த பார்ப்போம். நம்ம இப்ப பார்க்க போறது உற்று நோக்குற ஒரு பழங்கால கலை. ஒரு மெழுகுவர்த்தி சுடரையே பார்த்துட்டு இருந்தா அதுல எப்படி நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும்னு பார்க்க போறோம். இது வெளிச்சத்தோட நம்மளுக்கு இருக்கிற உறவையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பயிற்சிக்கு பேரு திராடகா. இது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை. அதுக்கு உற்று நோக்குவதுன்னு அர்த்தம். இது ஒன்னும் புதுசு இல்ல. கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டு யோக நூல்கள்லயே இத பத்தி சொல்லியிருக்காங்க. இதோட அடிப்படை என்னன்னா, ஒரு மெழுகுவர்த்தி சுடர அப்படியே கண்ணை எடுக்காம பாக்குறது தான். சரி, இப்படி பாக்குறதுனால என்ன நன்மை? யோகா குருக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது மனச அமைதிப்படுத்தி பதட்டத்தை குறைக்குமா, நம்மளோட கவனம், ஞாபக சக்தி எல்லாமே அதிகரிக்குமா, நல்ல தூக்கம் வரும், மொத்தத்துல நம்ம உடலையும் மனசையும் தியானத்துக்கு தயார்படுத்த இது உதவுதுன்னு சொல்றாங்க. இத செய்யறதும் ரொம்ப சிம்பிள். முதல்ல ஒரு இருட்டான அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. ஒரு மெழுகுவர்த்திய உங்க கண் நேரா ஒரு கை தூரத்துல வச்சுக்கோங்க. இப்போ கண் சிமிட்டாம அந்த சுடரையே பாருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்களை மூடுங்க. இப்போ உங்க மனக்கண்ணுல அந்த சுடர் தெரியும் பாருங்க. அதுல கவனம் செலுத்துங்க. அவ்வளவுதான். அப்போ இப்போ நம்ம கிட்ட 2 விஷயம் இருக்கு. ஒன்னு நம்ம ஹைடெக் ஸ்கிரீன்களோட பிரகாசம், இன்னொன்னு ஒரு மெழுகுவர்த்திய உற்று நோக்குற அமைதி. இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியுதா? ஆனா இந்த 2 உலகங்களும் ஒரு புள்ளியில சந்திக்குது. அது எங்கன்னு பாப்போமா? நம்ம முதல்ல ஸ்கிரீன் பிரகாசத்தை பத்தி பேசும்போது ஒரு யூனிட் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கேண்டலா பர் ஸ்கொயர் மீட்டர். அதுல அந்த வார்த்தை கேண்டலா, அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இப்பதான் அசல் விஷயமே வருது. கேண்டலா அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மெழுகுவர்த்தி. ஆமாங்க, வெளிச்சத்தை அளக்கிறதுக்கான நவீன அறிவியல் யூனிட்டுக்கு பேரே மெழுகுவர்த்தி தான். ஏன்னா ஒரு கேண்டலா அப்படிங்கிறது சரியா ஒரு மெழுகுவர்த்தி கொடுக்கிற வெளிச்சத்தோட அளவுதான். எவ்ளோ ஆச்சரியமான ஒரு தொடர்பு பாருங்க. இந்த தொடர்பு வெறும் பெயர்ல மட்டும் நிக்கல, இதுக்கும் மேல போகுது. நம்ம ஸ்கிரீன்ல இருந்து வர்ற ஒளிக்கும் மெழுகுவர்த்தி ஒளிக்கும் நம்ம உடம்பு எப்படி எதிர்வினை ஆற்றுதுங்கிற அறிவியல் உண்மையும் இத நமக்கு காட்டுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு அறிவியல் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்ணோட பாவை, அதாவது அந்த கருப்பு பகுதி சுருங்கி விரியறது நம்ம உணர்ச்சிகளை காட்டுற ஒரு அறிகுறியா. இத வச்சு நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆய்வும் இத வச்சுதான் செஞ்சிருக்காங்க. அந்த ஆய்வுல ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. சில நெகட்டிவான படங்களை காட்டி சோதிக்கும்போது தியானம் பண்றவங்களோட கண் பாவை ரொம்ப அமைதியா எதிர்வினையாற்றுச்சு. அவங்க மன அழுத்தத்துல இருந்து ரொம்ப வேகமா இயல்பு நிலைக்கு வந்தாங்க. ஆனா தியானம் பண்ணாதவங்களால அப்படி வேகமா மீண்டு வர முடியல. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? தியானம் மாதிரி ஒரு விஷயத்துல கவனத்தை செலுத்துறது நம்ம நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்த உதவுது. அதாவது மன அழுத்தம் வரும்போது நம்ம உடம்பு காட்டுற அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷனை இது குறைக்குது. சிம்பிளா சொன்னா நம்மள அமைதிப்படுத்துது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரோம். அதாவது நம்ம ஸ்கிரீன் ஒளிக்கும் மெழுகுவர்த்தி ஒளிக்கும். இப்போ இந்த ஒளியோட நம்மளோட உறவு எப்படி இருக்கணும்னு மறுபடியும் யோசிக்க வேண்டிய நேரம் இது. அப்போ சுருக்கமா சொன்னா 2 விதமான ஒளி, 2 விதமான விளைவுகள்.
நம்ம ஸ்கிரீன்ல இருந்து வர்ற ஒளி ஆயிரக்கணக்கான கேண்டலா அளவுல இருக்கு. அது நமக்கு தகவல்களை கொடுக்க உதவுது. ஆனா அதே நேரம் நம்ம கவனத்தை சிதறடிக்குது. ஆனா மெழுகுவர்த்தி ஒளி அது வெறும் ஒரு கேண்டலா தான். அது நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. பாத்தீங்களா, ஒரே அடிப்படை அழகு, ஆனா எவ்ளோ பெரிய வித்தியாசம். நாம இப்போ டெக்னாலஜில இருந்து நம்ம உடலியல் வரைக்கும் ஒரு சின்ன பயணம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஆயிரக்கணக்கான நிட்ஸ் பிரகாசத்துல மிளிரும் இந்த உலகத்துல நம்ம கவனத்தை நாம எது மேல செலுத்துறோம்? அந்த ஒற்றை மெழுகுவர்த்தியோட மதிப்பு என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?